Hi everyone, this is Mridula. Welcome back to my channel. இந்த வீடியோல ஒரு புக்கை பற்றி தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் அந்த புக்கோட நேம் காண்ட் ஹர்ட் மீ. இந்த புக் எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் காகின்ஸ் அப்படின்றவர் தான் இந்த புக் எழுதியிருக்காரு. இந்த புக்கில் இருக்க மெயின் கீ லெசன்ஸ் தான் உங்க கூட நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அது என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு நான் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன், புஷ் பாஸ்ட் யுவர் லிமிட்ஸ். நம்ம செய்கிற வேலை எல்லாமே ஓகே அவ்வளோதான், நம்மளால் இவ்வளோதான் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலி அதை தாண்டியும் நம்மளால பண்ண முடியுன்றது நமக்கு தெரியலை. நம்மளோட லிமிட் இவ்வளோதான்றதை சொல்லி நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம அதுவே நம்ம லிமிட்டை தாண்டி நம்மளை புஷ் பண்ணி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளால முடியாததை கூட அச்சீவ் பண்ண முடியும். செகண்ட் ஒன், எம்ப்ரேஸ் சஃபரிங். நமக்குள்ள இருக்க பெயின் அண்ட் ஹார்ட்ஷிப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு பாசிட்டிவ் சைடில் எடுத்துகிட்டு போனோம்னா அது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் நம்மளோட மைண்ட் செட்டை அது கொஞ்சம் ஸ்டடி பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் ஒன், டேக் ஃபுல் அக்கௌண்டபிலிட்டி. நம்ம லைஃப்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு சில திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா போஸ்ட்போன் பண்ணுறோம், இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாம் அப்படியே விட்டுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம லைஃப்க்கு ஹெல்த்னஸ் ரொம்பவே முக்கியம். அந்த ஹெல்த்துக்கு நம்ம பண்ண வேண்டியது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், இல்லாட்டி யோகா, மெடிடேஷன் அந்த மாதிரி. இல்லை யோகாலாம் என்னால் பண்ண முடியாது, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, என்னால் அவ்வளோ ஒர்க் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்கியூஸ் கொடுத்தீங்கன்னா அது உங்களோட லைஃப்பை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. உங்களோட லைஃப் ஹெல்த்தியாக வேணும்னா நீங்கள் உங்களோட லைஃப்பை எக்ஸ்கியூஸ் பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது உங்களோட லைஃப் ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் உங்களோட லைஃப்பை நீங்கள் தான் லீட் பண்ணணும். ஸோ யூ ஹாவ் டு பி அவேர் ஆஃப் யுவர் லைஃப். ஃபோர்த் ஒன், த 40% ரூல். இந்த ரூல் ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் செய்கிற எல்லா ஒர்க்குமே 40% தான் நாம் செய்கிறோம். அதாவது அப்பாடா வேலை முடிஞ்சுது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்ம 40% ஆஃப் தி பாடி எனர்ஜி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா மைண்ட் பாடி தர ஆன்சருக்கு முன்னாடியே மைண்ட் ஆன்சர் கொடுத்துரும். ஸோ அப்போ அப்பாடா அவ்வளோதான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் பாடியோட எனர்ஜி ஜஸ்ட் 40% தான் யூஸ்அப் ஆகிருக்கும். இன்னும் 60% அப்படியே இருக்கும். இன்னும் நம்ம ஹார்ட்னஸ் கொடுத்து அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணி முடிச்சாதான் பாடியோட எனர்ஜி ட்ரெயின் ஆகி 100% நாம் ஆல் ஒர்க்கையும் முடிச்சிருவோம். ஃபிஃப்த் ஒன், கேர்லெஸ் யோர் மைண்ட். நம்ம டெய்லியுமே ஒரு சில டிஸ்கம்ஃபர்ட் ஜோன்ஸ்லேருந்து வெளியே அதோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தோம்னாலே நம்மளால ஈஸியாக நம்மளோட லைஃப்பை லீட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு சில பேர் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்து இதெல்லாம் அவங்களால பண்ண முடியாது, இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருப்பாங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து அவங்க வெளியே டோட்டலாக வெளியே வர வேணாம், கொஞ்சம் இதுலேருந்து வெளியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வெளியே ஒவ்வொரு ஃபியர் அண்ட் அப்டக்கிளை கிளியர் பண்ணிட்டு வரும்போது அவங்களால ஹாப்பியான லைஃப்பை லிவ் பண்ண முடியும். சிக்ஸ்த் ஒன், turn failures into fuel. நம்ம நிறையா பேர் நம்ம லைஃப்பில் ஃபெயிலியர்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம். அதை நினச்சி நிறையா பேர் சேடாகவும் டிப்ரெஸ்டாகவும் இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நாம் பண்ண மிஸ்டேக்ஸ்லேருந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நோட்ஸ் எடுத்து அது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாலே நம்மளால அந்த ஃபெயிலியர்ஸை ஒரு ப்ரொடக்டிவான இதாக யூஸ் பண்ண முடியும். செவன்த் ஒன், ஸ்டே டிசிப்ளின்ட். நாம் நிறையா பேர் ஒருத்தர் மோட்டிவேஷன் கொடுத்தாதான் இந்த மாதிரி பண்ணணும்னு நிறையா பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட டிசிப்ளின் கிராஃப் அப் அண்ட் டவுனாக தான் போகும். மோட்டிவேஷன் கொடுக்கும்போது அப்பில் போகும், மோட்டிவேஷன் கொடுக்காத போது டவுனில் போயிடும். இது கிட்டத்தட்ட ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி தான். ரேட் இன்க்ரீஸ் ஆகும், அப்போ மோட்டிவேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம மூட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நாம் அதுக்காக ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவோம். ஆனால் அதுவே லெஸ் ஆச்சுன்னா நம்ம மூடும் போயிடும், எந்த இதுவுமே பண்ண மாட்டோம். இதுவே கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா யாரும் எந்த மோட்டிவேஷனும் இல்லாமல் நமக்கு பிடிச்சதை நாம் செஞ்சுட்டு இது வேணுமா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோர்ஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது கண்டிப்பாக நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட டிசிப்ளின் ஃபார் எவர் ஸ்டே ஆகும். எய்த் ஒன், பி அன்காமன் அமாங் தி அன்காமன்.
நம்ம நிறைய பேர் இருக்க இடத்துல போய் நின்று பார்த்தோம்னா அவங்கள நிறைய அவுட்ஸ்டாண்டிங் பர்சன்ஸ் இருப்பாங்க. அந்த அவுட்ஸ்டாண்டிங் பர்சன்ஸ்ல இன்னும் பெட்டர் பர்சன்ஸ் நிறைய இருப்பாங்க. அவங்கள இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாத்துக்குமே அவங்களுக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி டெஸ்டினேஷன் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் வேணும்னு தான் நினைப்பாங்க. they think that they can achieve more. அவங்களால முடியும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்கனால வாழ்க்கையில எதை வேணாலும் அச்சீவ் பண்ண முடியும். அந்த மாதிரி மைண்ட் செட் இன்னொருத்தர் வந்துருச்சுன்னா அவங்களால கண்டிப்பா அவங்களுக்கு முடியாததை கூட அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இல்லை நெக்ஸ்ட் வீடியோல நான் என்ன போடணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ். என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் அப்படின்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். See you in next video. Until then, bye from Radula. Always stay curious. Thanks for watching.